வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். காந்தல் பகுதியில் தெருவிளக்குகள் எரியாத நிலையில் இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட முடியாத நிலை. திமுக நகரமன்ற உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் பேச்சு. உதகை நகராட்சியின் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் வாணீஸ்வரி தலைமை வகித்தார். ஆணையாளர் வினோத் மற்றும் நகராட்சி துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். இதில் பேசிய திமுக நகரமன்ற உறுப்பினர் தம்பி இஸ்மாயில், எனது வார்டிற்குட்பட்ட காந்தல் பகுதியில் தெருவிளக்குகள் எரியாத நிலையில் இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் விநியோகம் செய்யும் பிளம்பர்கள் முறையாக பணிகளை மேற்கொள்வதில்லை. அதேபோல் எனது வார்டில் முழுமையாக வளர்ச்சிப் பணிகள் ஏதும் நடப்பதில்லை. டெண்டர் எடுத்தவர் வளர்ச்சி உடனடியாக பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று பேசினார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். எல்லாமே பாமர மக்கள் குறுகிய சந்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. லைட் எதுவும் பண்ண முடியாது சார். கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். மாத்தி எனக்கு கொடுங்க. அதே மாதிரி இந்த பிளம்பர்கிட்ட யார் பிளம்பர் வாழ்ந்து தெரியுது. ஒரு பைப் 2 இன்ச் பைப் 2 பைப் வாங்கி கொடுத்து நானே ஒரு லைன் ரோட்டோரத்தில் இருக்கு வண்டி எழுதுறாங்க. நான் தவிர்க்கணுங்கிறதுக்கு என்ன பண்றோம், சரி சத்துக்குள்ள போட்டு கொடுத்து சொல்லி இன்னைக்கு நடக்கும். நானும் பொருள் வாங்கி கொடுத்தேன். நான் 10,000 செலவு பண்ணாலும் வாங்கி கொடுத்துறேன். ஆனா இவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் சொல்லி யார் எந்த வேலையை செய்யறது இல்லைங்க. நம்ம பலரும் சொல்லிட்டோம். கவுன்சிலர் பேசுறேன். அதே மாதிரி முன்னாள் தாசியாட்டா சந்தை ஒட்டி ஒரு காங்கிரீட் போடுறாரு. 4 போய் போனது தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சரி பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட போய் எதை சொல்ல போறோம்? குப்பை எடுக்கணும்னு சொன்னாலும் அதுல நம்மளால முழு திருப்தியா பண்ண முடியாது இல்லைங்க. மல்லிற்காவில குப்பை எடுத்து போடுறாங்க. அது 10 நாள் வச்சிருக்க மாட்டி மழை பெய்ஞ்சது மாட்டி ஒரு தண்ணிக்குள்ளே போயிருது. அப்ப எந்த வேலைக்கு நம்ம யாரும் சொல்ல எதுவுமே தெரிய மாட்டேன். தாசியாட்டா நமக்கு வேண்டிய நண்பர் தான் இல்லைங்க. நான் கமிஷனர் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். நான் வைஸ் சேர்மன் சொல்லியிருக்கேன். 10 வேலையை போட 10 அவர் தான் போட ஒர்க்காடு 3 வேலைக்கு ஒர்க்காடு கொடுத்து 3 நாள் இன்னைக்கு வேலை நடக்க மாட்டேன். அப்ப எது சார் வார்டுல கஷ்டப்பட்டு ஓரியாடி இங்க நம்ம கத்தி பேசி உங்களை பார்த்து அவங்கள பார்த்து வேலைக்கு டெண்டர் வச்சு ஒர்க்காடு கொடுத்து பின்னாடியே அலைஞ்சு ஒரு வேலையை வாங்கணும்னு சொன்னா காண்டுக்கார வேலை செய்ய மாட்டாங்க. எவ்வளவு வேலை பெண்டிங் இருக்குங்கிறத கொஞ்சம் புரியுது சார். ஏன் வாழ்லயே 3 டெண்டர் நீங்களா கூட போன் பண்ணி சொன்னீங்க அந்த வேலையை செஞ்சு கொடுங்க. நான் நண்பர் தான் இல்லை